பேசிக்காக இந்த சோசியல் மீடியா பற்றி கொஞ்சம் பேச சொன்னார். அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியா இன்றைக்கி எடுத்திங்கன்னா அதில் வர்ற நியூஸில் வந்து ஒரு 90% நியூஸ் வந்து நிறைய டைம் ஃபேக் நியூஸாக தான் இருக்குது. எது உண்மை எது பொய் அப்படின்றத வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியறதில்ல. நிறைய பேர் டாக்டர் அப்படின்ற பேரில் நிறைய பேர் நிறையா நியூஸஸ் வந்து போடுறாங்க. அவங்க ரியலாகவே என்ன டாக்டர்ஸ் என்ன எதுன்னு நமக்கு தெரியல. யாரையும் பர்சனலாக சொல்லக்கூடாது. பட் எனக்கு வந்து இப்போ எனக்கு ஒரு ஆர்த்தோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நான் வந்து இப்போ டேனியல் சார்ட்ட தான் போய் கன்சல்ட் பண்ணுவேன். நானே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க மாட்டேன். இல்லை கூகுளில் சர்ச் பண்ணி நான் ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டேன். எனக்கு குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனைனா கார்த்திக் சார்ட்ட. என்னுடைய விஷயம் எனக்கு வந்து பேசிக் ஐடியா இருந்தாலுமே எனக்கு ஏதாவது ஒரு மெடிக்கல் அட்டென்ஷன் ஒரு அட்வைஸ் தேவைன்னா நான் பர்டிகுலரான ஃபீல்டில் உள்ள ஆளுகிட்ட போய் தான் ஒப்பீனியன் கேட்குறேன். அப்போ ஒரு காமன் பர்சன் வந்து ஒரு யூடியூப்லேயோ இல்லை வந்து ஒரு வாட்ஸ்அப்லேயோ இல்லை இன்ஸ்டாலேயோ சொல்கிறத வந்து ஃபேக்காக பிலீவ் பண்ணும்போது அதெல்லாம் நிறையா பிரச்சனைகள் வருது. ஸோ எப்பவுமே அந்த மாதிரி சோசியல் மீடியாவில் வந்து கரெக்டான விஷயத்தை வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு டவுட் இருக்கிற டைமில் அதை ஃபாலோ பண்ணாதீங்க. அதில் வந்து நிறைய டைம் கன்ஃபியூஷன்ஸ் வரும். அதில் சொல்கிறது பல விஷயங்கள் உண்மையா பொய்யா அப்படிங்கிறது கன்ஃபியூஷன் இருக்கும். அதே மாதிரி ஒரு டாக்டராக இருந்தாலுமே ஒரு டாக்டருக்கு எல்லா ஃபீல்டை பற்றின நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அவங்கவுங்க ஃபீல்டில் அவங்க எதில் ஸ்பெஷலைசேஷன் இருக்காங்களோ அதை பற்றின நாலேஜ் மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி இந்த நியூட்ரிஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே நாங்கள் மெடிக்கல் ஸ்கூலில் படிக்கும்போது நியூட்ரிஷனை பற்றி யாருமே எதுவுமே சொல்லித்தர மாட்டாங்க. ஜென்ரலாகவே டாக்டர்ஸ்க்கு நியூட்ரிஷன் பற்றி எல்லாம் தெரியும் அப்படிங்கிறதும் ஒரு கற்பனையான விஷயம் தான். ஏன்னா சம்டைம்ஸ் டாக்டர்ஸ் கொடுக்குற அட்வைஸே நமக்கு வித்தியாசமாக தோணலாம். நியூட்ரிஷனுங்கிறது ஒரு தனி என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃபீல்டு. அதை பற்றி இன்ட்ரெஸ்ட் இருந்து அதை பற்றி ரெகுலராக கற்றுக்கிறவங்களால மட்டும்தான் அதில் வந்து எக்ஸ்பர்ட்டாக சொல்ல முடியும். ஸோ ஜென்ரலாக காமனாக நெட்டில் வர்ற நியூஸஸ் சோசியல் மீடியாவில் வர்ற காமன் ப்ராப்ளம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து 30 நாள் இல்லை 60 நாளில் வந்து ஃபாலோ பண்ணலாம், இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா வெயிட் குறைக்க முடியும், இந்த பவுடர் இந்த மாத்திரை சாப்பிடுங்க இந்த பொடி சாப்பிடுங்க, இந்த மாதிரி ஷார்ட்கட்டில் போகிற எந்த விஷயமே வந்து நமக்கு லாங் டேர்மில் எஃபெக்டிவாக இருக்காது. நம்ம வந்து என்ன எஃபெக்ட் போடுறோமோ அதுக்கான இதுதான் லாங் டேர்ம் ரிசல்ட்ஸ் வரும். நம்ம பாடியும் ஹெல்த்தையும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். நமக்காக நம்ம வந்து 1 மணி நேரம் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு நாள் 24 மணி நேரம் இருக்குது. 23 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்ட் எடுக்கிற 8 மணி நேரம் பார்த்தீங்கன்னா மீதி டைம் எல்லாமே நம்ம மற்றவங்களுக்காக தான் வேலை செய்கிறோம். அந்த அட்லீஸ்ட் 1 மணி நேரம் நம்மளுடைய ஹெல்த்துக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம்னா, நீங்கள் ரெகுலராக ஜிம் வர எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஜிம் ரெகுலராக அன்றைக்கி வந்துட்டு போனீங்கன்னா அன்றைக்கி நாள் ஃபுல்லாக ஆக்டிவாக பிரிஸ்காக இருக்கும். ஒரு நாள் வராமல் மிஸ் பண்ணிங்கனாலுமே அன்றைக்கி உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஃபீலிங் இருக்காது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக 1 மணி நேரமாவது டெய்லியும் வந்து ஜிம்மில் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். வாரத்தில் நீங்கள் 4 நாள் பண்ணால் கூட போதும். மினிமம் என்ன சொல்கிறாங்கன்னா வாரத்தில் 4 நாள் ஜிம் ஆக்டிவிட்டீஸ் கம்பல்சரி வரணும். மற்ற நாள் நீங்கள் வர முடியலனா கூட வர்றது அட்வான்டேஜ். ஒரு நாள் கம்பல்சரி ரெஸ்ட் எடுக்கணும்.